திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார், நம்ம சிவபெருமானுடைய தோழர். சிவபெருமான் தான் சொல்வார், நண்பேண்டான்னு, என்னுடைய நண்பர்னு. அந்த மாதிரி அவருடைய நண்பர். அவர் கைலாயத்திலிருந்து வந்து இங்கே பிறந்து சிவபெருமானால் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று திருத்தொண்டர் தொகை பாடி முடித்து கைலாயம் ஐராவணத்தில் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நேரடியாக ஐராவணத்தை அனுப்பிச்சார். ஐராவணத்தில் ஏறி போனார். இவர் போகும்போது இவர் ஐராவணம் யானை வருது அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே அப்போ சேரமான் பெருமாளுக்கும் தெரிஞ்சு போச்சான், நம்ம நண்பர் கைலாயம் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் ஒரு நாயனார், அவர் நம்ம சுந்தரரை குருவாவே நினச்சி வழிபட்டவர். அந்த மாதிரி சிவபெருமானை நினச்சி நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன், நான் கைலாயத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் பறவை நாச்சியார், இவர் சங்கிலி நாச்சியார் 3 பேரும் சிவபெருமான் ஐராவணம் யானையை அனுப்புகிறாரு. அவ்வளோ பெரிய கார் அது. அந்த யானையை அனுப்பினோடனே இவங்கெல்லாம் போகிறாங்க. இவர் போகிறது தெரிஞ்ச உடனே இவருடைய நண்பரான சேரமான் பெருமாளுக்கு தெரிஞ்சிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, குதிரையில் வேகமாக ஓடியாந்து அப்போ அவருடைய அந்த குதிரை ஓடி வந்து பறக்குமா. இந்த யானை பறந்தே போகுது. அந்த ஐராவணம் யானை சிவபெருமான் அனுப்பிச்சது. இந்திரன்து ஐராவதம், சிவபெருமான்து ஐராவணம். அந்த யானையில் சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறாரு. அதனுடைய வாழை அப்படியே பறந்து போய் பிடிச்சிக்கிட்டாராம் சேரமான் பெருமாள். அப்போ நம்ம அவை பாட்டி வேகமாக பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். என்னம்மா ஏன் இன்றைக்கி இவ்வளோ பதட்டமாக பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைப்பா கைலாய கதவு திறந்துருக்க சொல்லவே போனால் தான் இன்றைக்கி சுந்தரர் போகிறாரு, போனால் நம்மளும் கூடவே போயிடலாம், கைலாய கதவு திறந்துருக்கோம் அப்படின்ட்டு எப்படி பாருங்கள், நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி போகிறாங்க. கண்ணு நம்ம பூஜை முடிச்சுட்டு போகலான்ட்டுன்னு. நீ ஒன்றையும் பதட்டப்படாத. அப்போ தான் அந்த அம்மா சீதக்கலவை செந்தாமரைப்பூ பாதச்சிலம்பொலி பல இசை பாடன்னு அந்த பாடலை பாடி பூஜை பண்ணாங்க. அதை பொறுமையாக பாடுங்க அப்படின்னோடனே பாடி முடித்த உடனே சுந்தரருக்கு முன்னாடி கைலாய கேட்டில் இவங்க போய் நிற்கிறாங்களாம். யாரா சுந்தரர் பார்க்குறாரா, யாரா அது அங்கே நிற்கிறது, ஓ நம்ம அவை பாட்டி நமக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி அருமையாக நம்ம கைலாயத்திலேயே இருந்து வந்து இங்கே நம்ம பூலோகத்தில் எல்லா வைபவத்தையும் பார்த்துட்டு தேவாரங்களை பாடி மனைவிமாரோட கைலாயம் போனவர். இவர் இல்லைன்னா திருத்தொண்டர் இத்தனை நாயன்மார் இருந்தாங்கன்னு தெரியாது. பெரிய புராணம்ன்ற ஒன்று எழுதுறதுக்கு இல்லாமல் போயிருக்கும். காரண காரியத்தோடு எல்லாத்தையும் படைச்சி அருளக்கூடியவன் நம்மளுடைய சிவபெருமான். அவருடைய பிம்பம் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் சிவபெருமான் அப்படி ஒரு அழகாக மேக்கப் பண்ணிக்கிட்டு வந்து கண்ணாடியை பார்த்தாராம். பார்த்த உடனே அவருடைய பிம்பத்தை பார்த்து சுந்தரா வா அப்படின்னாராம். அப்படியே அழகு ஜொலிக்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கேட்டாராம், என்னை அழைச்சிங்களே, எனக்கு என்ன பணி அப்படின்னுட்டு. நீ இங்கே கைலாயத்தில் திருநீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பணி நியமனம் பண்ணாராம். அந்த மாதிரி அதுக்கப்புறம்தான் அவர் இங்கே வந்து பிறந்து இவ்வளோ பாடல்கள்லாம் பாடி எவ்வளோ பாடல்கள்லாம் பண்ணாராம். நம்மளுக்கு அற்புதமாக 100 பாடல்கள் தான் கிடச்சிது. அதையும் பாடினார். நம்மளுக்கு கிடைச்சது 100 பாடல்கள்.
பொற்காசுகள் மாதிரி 100 பாடல்கள். அதை எத்தனை முறை பாடினாலும் சலிக்காது. என்னுடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாம் பார்க்க போகிறதும் திருத்தொண்டர் தொகையை பாடின ராகத்தில் தான். பண் கொல்லிக்கவனம், திருவாமாத்தூர். அந்த திருவாமாத்தூரில் முன்னாடியே பாடினவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இப்போ நம்ம அந்த பாடலை பாட போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். ஏழாம் திருமுறை திருவாமாத்தூர் பண் கொல்லிக்கவனம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது. காண்டனன் காண்டனன் காரிகையால் தன் கருத்தனாய் ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூர் எம்மடிகட்கே ஆட்பூண்டனன் பூண்டனன் பொய் அன்று சொல்லுவன் கேன்மீன்கள் மீண்டனன் மீண்டனன் வேத வித்தல்லாதவர்கட்கே பாடுவன் பாடுவன் பார்ப்பதி தன்னடி பற்றி நான் தேடுவன் தேடுவன் தின்னன பற்றி செறிதர ஆடுவன் ஆடுவன் ஆமாத்துரம் அடிகளை கூடுவன் கூடுவன் குற்றமது அற்று என் குறிப்போடே காய்ந்தவன் காய்ந்தவன் கண்ணழலால் அன்று காமனை பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தினால் அன்று கூற்றத்தை ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் ஆமாத்துரம் அடிகளார் ஏய்ந்தவன் ஏய்ந்தவன் எம்பிராட்டியை பாகமே ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்துள்ளே நின்று ஒன் பொருள் சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திரு ஒற்றியூர்ப்புக்கு சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென்தோள் தடமுலை ஆந்தனன் ஆந்தனன் ஆமாத்துரையன் அருள் அதே வென்றவன் வென்றவன் வேள்வியில் விண்ணவர் தங்களை சென்றவன் சென்றவன் சில்பலிக்கு என்று தெரியிடை நின்றவன் நின்றவன் நீதி நிறைந்தவர்கள் தங்கள் பால் அன்றவன் அன்றவன் செய் அருள் ஆமாத்துரையனே காண்டவன் காண்டவன் காண்டதற்கரிய கடவுளாய் நீண்டவன் நீண்டவன் நாரணன் நான்முகன் நேடவே ஆண்டவன் ஆண்டவன் ஆமாத்தூரையும் எனையும் ஆள் பூண்டவன் பூண்டவன் மார்பில் புரிநூல் புரளவே என்னவன் என்னவன் ஏழ் உலகத்துக்கு உயிர் தங்கட்கும் கண்ணவன் கண்ணவன் காண்டும் என்பார் அவர் தங்கட்கு பெண்ணவன் பெண்ணவன் மேனி ஓர் பாகமாம் பிஞகன் அன்னவன் அன்னவன் ஆமாத்தூர் எம் அடிகளே பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடா மின்னவன் மின்னவன் வேகத்தின் உள்பொருளாகிய அன்னவன் அன்னவன் ஆமாத்துரையனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்து இன்புற்று இருப்பானே தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும் நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலே ஓ நாள் விரல் மாடுவன் மாடுவன் வன்கை பிடித்து மகிழ்ந்து உளே ஆடுவன் ஆடுவன் ஆமாத்துரம் அடிகளே உற்றனன் உற்றவர் ஒழிந்து உள்ளத்து உள்பொருள் பற்றினான் பற்றினான் பங்கைய செவடிக்கே செல்ல அற்றனன் அற்றனன் ஆமாத்தூர் மேயான் அடியார்கட்கு ஆள்
பெற்றனன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கே ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்துரன்னலை மெய்யனை மெய்யற்கு மெய்ப்பொருளான விமலனை மையனை மையனி கண்டனை வன் தொண்டன் ஊரான் சொல் பொய்யொன்றும் இன்றி புலம்புவார் பொற்கள் சேர்வரே புலம்புவார் பொற்கள் சேர்வரே பொய்யொன்றுமின்றி புலம்புவார் பொற்கள் சேர்வரே. திருச்சிற்றம்பலம். பார்த்தீங்களா, அருமையான அடுக்கு மொழியில் பாடியிருக்கார். எல்லாமே அழகான அடுக்கு மொழியில் பாடியிருக்காரு. எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். இந்த பாடலில் தான் பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடின்னு அந்த பாடலும் வரும். திருத்தொண்டர் தொகையும் இதில் தான் பாடியிருப்பார். இந்த கொல்லிக்கவனத்தில் அருமையான பாடல். இதை பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை பாடினாவே அவர் மயங்கிடுவார். அவரு பாடணுன்றதுக்காகவே ஏங்கி தவம் இருந்தேன். பாடுப்பா, நீ பாடினா மட்டும் போகிறோம், நீ என்ன கேட்குறியோ நான் அள்ளி கொடுக்குறேன், உனக்கு நான் என்ன வேணுன்றதை மட்டும் சொல்லு, நீ பாடு, பாடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த பாடலை நம்ம பாடிக்கிட்டே இருந்தால் அவர் கேட்டுக்கிட்டே நம்மளுக்கு என்ன வேணும்ன்றதை படி அளப்பார். அந்த மாதிரி ஒரு 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 வார்த்தை இல்லை, என்ன எதையும் இதுதான் இதுதான்னுட்டு நம்ம சொல்ல முடியாது. அழகான வார்த்தைகள். பாடுவன் பாடுவன் பார்ப்பதி தன்னடி பற்றினான் தேடுவன் தேடுவன் திண்ணன பற்றி செறிதர ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூரியம் அடிகளை கூடுவன் கூடுவன் குற்றமது அற்று என் குறிப்போடே. அவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. எல்லாம் எது மேலே கண் இருந்தாலும் நான் உன்னை தான் தேடுவேன், ஆடிக்கினே பாடிக்கினே உன்னை தான் வந்து நான் தேடுவேன் அப்படின்றாரு. அருமையான காய்ந்தவன் காய்ந்தவன் கண் அழலால் அன்று காமனை பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தினால் அன்று கூற்றத்தை. அன்னைக்கு காமனை கண்ணால் எரிச்சாரு, கூற்றுவனை காலால் உதைச்சாரு. ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் ஆமாத்தூரியம் அடிகளார் ஏய்ந்தவன் ஏய்ந்தவன் எம் பிராட்டியை பாகமே. அவர் ஆராய்ந்து ஆமாத்தூர் அடிகளார் எல்லாரையும் பார்ப்பாரு. என் பெருமாட்டிய எங்கள் அம்மாவை மடியில் அங்கே பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு. உற்றனன் உற்றவர் தம்மை ஒழிந்து உள்ளத்து உள்பொருள் பற்றினான் பற்றினான் பங்கைய சேவடிக்கே செல்ல அற்றனன் அற்றனன் ஆமாத்தூர் மேயன் அடியார்கட்கு ஆள் பெற்றனன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கே. எவ்வளோ பார்த்தீங்களா, எப்படி அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அப்படி நம்ம சுவைக்க சுவைக்க அப்படி இருக்குது, அப்படி காது வழியாக வர மாதிரி இருக்குது தேன், அப்படி நெஞ்சில் இனிக்குது. பாடலை சும்மா வாயால் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அனுபவித்து பாருங்கள். அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, அப்பாவோடையே தான் இருப்பீங்க. சுந்தரர் பாடுற மாதிரியும் நாம் அங்கே நின்றுங்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி ஒரு அருமையான பாடல். ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை மெய்யற்கு மெய்ப்பொருள் ஆன விமலனை மையனை மையனி கண்டனை வன் தொண்டன் ஊரான் சொல் பொய் ஒன்றும் இன்றி புலம்புவார் பொற்கள் சேர்வரே. இதை பொய் இல்லாமல் படிக்கிறவங்க நீங்கள் பொற்கள் சிவபெருமானுடைய திருவருளை பெறுவீங்க அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. திரு ஆமாத்தூர் சிவபெருமானையும் திரு ஆமாத்தூர் முருகப்பெருமானையும் நம்ம சேவிக்கிறதுக்கு இது நாம் முடிவு பண்ணுறதில்ல, அவர் எடுத்து கொடுக்கறது. பாருங்கள் எவ்வளோ அருமையான பாடல். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினவொடனே அருணகிரிநாதர் போய் முருகனை பாடுறாரு. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.